அனைவருக்கும் வணக்கம். இது ஏவி ஐடியாஸ் தமிழ் கைடு ஃபார் யுவர் ஹோம் தியேட்டர். நம்ம சேனலை பொறுத்தவரை ஏவி ரிசீவர் சம்மந்தமாகவும் ஸ்பீக்கர் செட்டிங் சம்மந்தமாகவும் நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ரைட், இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஆர்சிக்கும் இஏஆர்சிக்கும் இருக்கிற ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இஏஆர்சி பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா, இஏஆர்சி இருந்தால் தான் ஹை குவாலிட்டி ஆடியோ சப்போர்ட் பண்ணும், அப்போ அதுதான் ஆடியோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இஏஆர்சிங்கிறது ஹை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுக்கு உண்டான டெக்னாலஜி. ஓகேங்களா? அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏஆர்சி பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஏஆர்சிங்கிறது ஆடியோ ரிட்டன் சேனல்ங்கிறது தெரியும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபைல் சைஸுங்கிறது 1 மெகாபைட்ஸ் பர் செகண்ட்ஸ். அதுவே கிலோபைட்ஸாக மாற்றணும்னா 1000 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன ஆடியோ சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, கம்ப்ரஸ்ட் ஆடியோ 5.1 7.1, டால்பி அட்மோஸ் சப்போர்ட் ஆகும். இது வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணும், டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். டிடிஎஸும் ஒரு கம்ப்ரஸ்ட் ஆடியோ தான். ஓகேங்களா? அதுவே இதில் இஆர்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 37 மெகாபைட்ஸ் பர் செகண்ட்ஸ் வரை ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது 37,000 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ஸ் வரை ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ அவங்க சொல்கிற இது என்னென்னா, அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோவை இந்த இதில் நீங்கள் கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. ரைட். அதில் 5.1 7.1 டால்பி ட்ரூ ஹெச்டி டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோங்கிற இதில் டால்பி அட்மோஸும் டிடிஎஸ் எக்ஸும் அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோவாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் இதில் எதுவுமே மாற்று கருத்து இல்லை. இது ஹை குவாலிட்டி ஆடியோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி இஆர்சி யூஸ் பண்ணால் இந்த கம்ப்ரஸ்ட் ஆடியோ வந்து எஃபெக்ட் அதிகமாக வந்துருமானா வராது. அந்த ஃபைலை கொண்டு போகக்கூடிய ஃபைல் சைஸு தான் ஈஸியாக வருமே தவிர ஆடியோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கிற டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டிடிஎஸ்ஸு அதில் வர அட்மோஸ் எல்லாமே எத்தனை பைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 384லேருந்து 768 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ஸ் வர தான் ஃபைல் இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம ஓடிடிலையும் சரி ஹெச்டி செட்டப் பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 640 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இதே படத்தை ப்ளூரேயில் வாங்கி பார்க்குறீங்க, அதில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸில் கண்டென்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஆடியோ கோடாக்கில் இருக்குன்னா அதில் வந்து 768 கிடைக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்னா, ஒரே படத்தை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறத விட ப்ளூரே டிஸ்கில் பார்க்கும்போது கொஞ்சம் சவுண்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவாக தெரியுதுன்னா, அதில் அந்த கிலோபைட்ஸோட இது ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால இதாக இருக்கும். இதுவே நீங்கள் ட்ரூ ஹெச்டியும் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபைல் சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஏன்னா அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோங்கிறனால 6000 கிலோபைட்ஸ் பர் செகண்ட்ஸ்லேருந்து 24,500 வரை இருக்கும். அப்போது இந்த 24,500ங்கிறத நம்ம இந்த 1000 கிலோபைட்ஸ் இருக்கிற கேபிள் வழியாக கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு தான் இந்த 37,000 கிலோபைட்ஸ் இருக்கிற கேபிள் இது வழியாக கொடுக்கும்போது, போர்ட் வழியாக அவுட்புட் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி வாங்குகிற நீங்கள் எந்த ஒரு டிவி ஆகட்டும் உங்களுக்கு இஆர்சி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? நான் அதை ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இஆர்சி ரிசீவர் வேணும்னு கேட்குறீங்க, அதையும் வாங்கிறீங்க. இப்போ ஹெச்டிஎம்ஐ தூக்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த ட்ரூ ஹெச்டி மாஸ்டர் ஆடியோங்கிற கண்டென்ட்டை நீங்கள் எங்கே எடுக்கணும்? ஓடிடியில் இருக்கான்னா ஓடிடியில் இல்லை. ஏன்னா ஓடிடியில் கம்ப்ரஸ்ட் ஆடியோ தான் கிடைக்குது. அப்போ இது எதுலேருந்து எடுக்கிறதுனா, நீங்கள் ஒன்றா ஒரு ப்ளூரே பிளேயர்லேருந்து ஹெச்டிஎம்ஐ எடுத்து உங்கள் டிவியில் இன்புட் கொடுத்து திருப்பி அங்கேருந்து உங்கள் ரிசீவர் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் இது கிடைக்கும். ஓகே ரைட். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவியில் அந்த ஆடியோ கோடக் சப்போர்ட் ஆகிறதில்ல. ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் வாங்குற ஒரு 80,000 டிவியாக இருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபா டிவியாக இருந்தாலும் சரி, சப்போர்ட் ஆகிறதில்ல. இதுக்கு உதாரணம் வந்து, நானே 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வீட்டில் வந்து சோனியோட இது ஹை அண்ட் டிவி 5 லட்ச ரூபா அந்த டிவியோட ரேட்டு. அதில் போகும்போது அந்த கஸ்டமர் சொன்னார், சார் 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அது எப்படி சப்போர்ட் ஆகாதுங்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் நிறைய இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு கம்ப்ரஸ்ட் ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகும், ஆனால் அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ சப்போர்ட் ஆகிறதில்ல. இருந்தாலும் வந்து நான் ஒட்டையும் செக் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது வீடியோ கூட எடுத்திருக்கேன். அதை நான் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுபோக லாஸ்ட் வீக்கில் இன்னொரு இடத்துல சோனி டிவி லேட்டஸ்ட் மாடல் தான் வாங்கியிருக்காங்க 1 லட்ச ரூபா கொடுத்து. அதுலேயும் அதே மாதிரி தான் கம்ப்ரஸ்ட் ஆடியோ மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது, அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ சப்போர்ட் ஆகலை. ஸோ இதிலேருந்து என்னென்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்றைக்கு இந்த ட்ரூ ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ உங்கள் டிவியில் போட்டு ப்ளே ஆகுதோ அப்போ தான் அந்த ஆடியோவை நீங்கள் இஆர்சி வழியாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரிசீவர் கொண்டு வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ப்ளூரே பிளேயரோ மீடியா பிளேயரோ யூஸ் பண்ணி ஏவிஆரில் கொடுத்து ஏவிஆர்லேருந்து வீடியோ அவுட் எடுத்து வேணால் பார்த்துக்கலாமே தவிர, ஆடியோவை பொறுத்தவரை நீங்கள் வந்து இஆர்சிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு இப்போதைக்கு தேவையில்லை.
அது என்னைக்கு ஓடிடியில் வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ கிடைக்குதோ அன்னைக்கு வேணால் யூஸ் ஆகும். இன்றைக்கி அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு சோனியா பிராவியா கோருங்கிற அந்த ஒரு ஆப்பில் வேணால் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அது கண்டென்ட் என்னால் செக் பண்ண முடியல. பட் அதில் தான் டால்பி அட்மோஸ் டிடிஎஸ் எக்ஸும் கொடுக்குறாங்க. பட் அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத செக் பண்ண முடியல. ஏன்னா அது அவங்களோட ஓன் ஆப்புக்குள்ளே இருக்கிறனால கிடைக்குது. ஸோ ஃப்யூச்சரில் எல்லா ஓடிடி அந்த மாதிரி அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு இஆர்சியோட யூஸ் இருக்கும். பட் இப்போத்து இருக்கிற காலகட்டத்துக்கு இஆர்சிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சுக்கலாமே தவிர இன்றைக்கி அதனால் எந்த ஒரு அட்வான்டேஜும் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க சொல்கிற மீனிங் என்னென்னா ஹை குவாலிட்டி ஆடியோங்கிறது அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ கிடைக்குங்கிற மீனிங் தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் இஆர்சி வழியே எடுக்கும்போது இந்த 5.1 கம்ப்ரஸ்ட் ஆடியோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அது என்ன இருக்கோ அதே தான் கொடுக்க போகுது. ஸோ ஏஆர்சி வழியே எடுத்தாலும் சரி இஆர்சி வழியே எடுத்தாலும் சரி ஆடியோட கிளாரிட்டியில் மாறுதல் இல்லை. அது கொண்டு போகக்கூடிய ஃபைலோட சைஸோட இது தான் பெருசாகுமே தவிர வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி HDMI கேபிள்லையும் நிறைய பேர் என்னென்னா இந்த 2.0 2.1 வெர்ஷன்லாம் போட்டால் ஆடியோ பயங்கரமாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆடியோவை பொறுத்தவரை 1.4 வெர்ஷன் கேபிள் 2011 லான்ச் ஆச்சுல்ல, அப்போ வந்த கேபிள்லேயே இந்த ஆடியோ ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மற்றபடி இன்றைக்கி இருக்கிற 2.0 வெர்ஷன் 2.1 வெர்ஷன் எல்லாமே வந்து வீடியோவோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அதாவது 2.0 பொறுத்தவரை உங்களுக்கு 4K 60 ஃப்ரேம்ஸ்லேயும் HDRும் கிடைக்கும். அதேவே இந்த 2.1 வெர்ஷன் எடுத்துட்டிங்கன்னா 4K வீடியோ வந்து 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு, 8K வீடியோ 60 ஃப்ரேம்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்லேயும், அதுக்கப்புறம் டால்பி விஷன் HDR 10+, இந்த மாதிரி வீடியோவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ HDMI கேபிளும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு மீடியா பிளேயர் வச்சுருக்கீங்க, 4K கண்டென்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் ரிசீவரும் ஹை குவாலிட்டி லேட்டஸ்ட் மாடல் ரிசீவர் 8Kவெல்லாம் சப்போர்ட் ஆகுதுன்னா நீங்கள் மீடியா பிளேயர்லேருந்து இது கொடுக்குற கேபிள் 2.0 போட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து இங்கே வந்துடும். அடுத்து இங்கே டிவி ஏவிஆர்லேருந்து டிவி கொடுக்குறீங்கன்னா அந்த கேபிளும் 2.1 வெர்ஷனோ 2.0 வெர்ஷனோ இருந்தால் தான் வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். அதுக்கு தான் அந்த இது யூஸ் ஆகுமே தவிர ஆடியோவை வந்து இது பண்ணுறதுக்கு என்னை பொறுத்தவரை இஆர்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்னும் அதுக்குண்டான டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு அந்த ஆடியோ கோடெக் ப்ளே ஆகலை. அது என்றைக்கு ப்ளே ஆகுதோ அன்றைக்கி தான் அதோட யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் டிவியில் இஆர்சியே இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இதுக்கு ஏஆர்சி இருந்தாலே போதும். ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். அந்த டெமோ வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. இது வழியாக தான் HDMI கேபிள் இஏஆர்சிலிருந்து தான் எடுத்திருக்கோம், இஏஆர்சிலிருந்து எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து கம்ப்ரஸ்ட் ஆடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், அது ப்ளே ஆகிரும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் ட்ரூ HD ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து டால்பி டிஜிட்டல் +, ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது மரான்ஸ் 8015 டால்பி அட்மோஸ் காமிச்சிருச்சு. இது வந்து டிஜிட்டல் + கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ வந்து இதே டெமோ வீடியோ லாஸ்லெஸ் ஆடியோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்லெஸ் ட்ரூ HDன்னு போட்டிருப்பேன். அதே கண்டென்ட்டு, பட் இதில் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகலை. என்ன ரீசன்னா நம்ம டிவியில் வந்து அந்த கோடாக்கை சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் இஆர்சியை யூஸ் பண்ணாலும் யூஸே தவிர வெறும் இஆர்சி கொடுக்கறனால சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக வந்துடும் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதனால் எஃபெக்ட் ஒன்றும் மாற போகிறதில்ல. அதோட ரீசன் வந்து என்னென்னா இஏஆர்சிங்கிறது ஹை ஃபைல் ரேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம டிவியில் இருக்கிற இதில் வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்கோ பென்ட்ரைவோ போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டை டிவியில் இருக்கிற கோடாக் வந்து சப்போர்ட் பண்ணணும். அது இன்றைக்கி வரை எந்த டிவிலையும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஆக்சுவலி இந்த டிவியோட காஸ்ட் 5 லட்ச ரூபா சோனி டிவி, பட் அதுலேயே சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இப்போ இதை ப்ளே பண்ணோன்னா நம்ம திருப்பி நம்ம ஒரு மீடியா பிளேயரோ இல்லை ப்ளூரே பிளேயரோ போனால் தான் நம்ம இந்த கோடாக்கை சப்போர்ட் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு அங்கே இஆர்சிங்கிற ஒன்றும் அவசியம் இல்லாமல் போயிடுது. ஸோ இஆர்சிங்கிறது ஃப்யூச்சர் இதுக்கு தானே தவிர இன்னும் இப்போதைக்கு வந்து அவைலபிள் தேவையில்லைங்கிறது என்னோடய தனிப்பட்ட இது. ஏன்னா என்றைக்கு உங்கள் டிவியில் டால்பி ட்ரூ HDயும் HD மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் ஆகுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸு. அதை விட்டுட்டு இப்போவே நம்மளுக்கு இஆர்சி தான் வேணுங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி இஆர்சி போட்டால் HDMI கேபிள் போட்டிங்கன்னா ஹை குவாலிட்டி ஆடியோ வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற டால்பி ட்ரூ HD ஆகட்டும் HD மாஸ்டர் ஆடியோ ஆகட்டும், அது ஆடியோவோட கோடக்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு HDMI 1.4 வெர்ஷன், அதாவது 2012 வந்த கேபிள் இருந்தாலே போதும். அதுக்கு நீங்கள் ஆடியோவோட இதுக்கு தேவையில்லை. மற்றபடி 2.1 வெர்ஷன் 2.1
சொல்கிறோம் இல்லைங்க, அது எல்லாமே வீடியோவோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அதாவது 4K வீடியோ, HDR10, டால்பி விஷன் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் ஆகுதே தவிர, நீங்கள் ஆடியோவோட இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 1.4 வெர்ஷன் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த மீடியா பிளேயரே பார்த்தீங்கன்னா ஜிடுவோட தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்டுக்குன்னு தனியாக போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே பேக் சைட் காட்டுறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா HDMI மெயின் அவுட் இருக்குது. ஸோ இதில் ஆடியோவும் வரும், வீடியோவும் வரும். இது போக நீங்கள் ஆடியோ எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட வெர்ஷன் வந்து 1.4 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதில் கொடுத்தாலும் நம்மளுக்கு டால்பி அட்மோஸு, DTSX, ட்ரூ HD, HD மாஸ்டர் ஆடியோ எல்லாமே சப்போர்ட் ஆகுது. ஸோ ஆடியோவோட இதுக்கு வந்து 1.4 வெர்ஷன் இருந்தாலே போதும். நீங்கள் வீடியோவோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணோன்னா மட்டும் ஆடியோவோட இதை வந்து HDMI கேபிள் லேட்டஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஆடியோவோட இதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ERC தான் வேணுங்கிற மாதிரி ரிசீவர் கேட்குறதோ இதோ ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா டிவி சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது யூஸு. டிவி சப்போர்ட் பண்ணாத வர உங்களுக்கு அது இப்போதைக்கு யூஸ் இல்லை. ஓகே, தேங்க்யூ.